வணக்கம். சற்று முன் வெளியான மிகவும் சந்தோஷமான அறிவிப்பு. சற்று முன் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அதிரடி அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். இலவச இன்டர்நெட் தினமும் 2 GB 2 மாஸ் உத்தரவு. இது போன்ற பல விஷயங்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ மறக்காம ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. உங்கள் நண்பர்கள் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விட்டுருங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ண மறந்துடாதீங்க. நம்மளோட வீடியோஸ் தொடர்ந்து தெரிஞ்சுக்க வீடியோக்கு கீழே உள்ள சிவப்பு கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதை ஒரு டைம் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம எப்போ வீடியோ போட்டாலும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஊரடங்கு ஜனவரி 31 வரை நீட்டிக்கப்பட்ட நிலையில் பொதுமக்கள் நலன் கருதி காணும் பொங்கல் அன்று மட்டும் கடற்கரைக்கு பொதுமக்கள் கூட தடை விதிக்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். கல்லூரி மாணவர்களுக்கு இலவச இன்டர்நெட் டேட்டா முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அதிரடி உத்தரவு. தமிழகம் முழுவதும் 9.69 லட்சம் கல்லூரி மாணவர்களுக்கு ஜனவரி முதல் ஏப்ரல் வரையில் தினமும் 2 GB இலவச இன்டர்நெட் 4 மாதங்களுக்கு இலவசமாக வழங்கப்படும் என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டுள்ளார். இந்த இணையவழி வகுப்புக்கு மாணவர்கள் கலந்து கொள்வதற்காக அரசு மற்றும் அரசு உதவி பெறும் கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள், பாலிடெக்னிக் கல்லூரிகள், பொறியியல் கல்லூரிகள் மற்றும் கல்வி உதவித்தொகை பெறும் சுயநிதி கல்லூரிகள் பயிலும் 9,69,047 மாணவர்களுக்கு ஜனவரி முதல் ஏப்ரல் 2021 வரை 4 மாதங்களுக்கு நாளன்றுக்கு 2 GB இன்டர்நெட் டேட்டா பெற்றிட எல்காட் நிறுவனத்தின் மூலமாக விலையில்லா டேட்டா கார்டு வழங்கிட உத்தரவிட்டுள்ளேன். எல்காட் நிறுவனம் மூலம் இந்த மாணவர்களுக்கு டேட்டா கார்டு கொடுக்க போகிறாங்க. டெய்லி 2 GB வீதம் 4 மாதத்துக்கு ஃப்ரீயாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களோட ஆன்லைன் வகுப்பை யூஸ் பண்ணிக்கலாம். ஏன் இந்த திடீர் முடிவு அப்படின்னா, ஒருவேளை கல்லூரி திறக்க கொஞ்சம் டைம் ஆகலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அதே நேரத்தில் இதை பள்ளி மாணவர்களுக்கும் கொடுத்தா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டேட்டா கார்டாக கொடுக்க போகிறாங்களா இல்லைன்னா சிம் கார்டாக கொடுக்க போகிறாங்களான்னு தெளிவாக தெரியல. டேட்டா கார்டுன்னு தான் சொல்கிறாங்க. அப்படி டேட்டா கார்டு கொடுத்தா சிஸ்டம் லேப்டாப்பில் தான் பண்ண முடியும். பட் என்ன இருந்தாலும் ஒரு நல்ல திட்டம்.